வெல்கம் டு டுடே இன் தமிழ். இன்றைய டாப் 5 சினிமா செய்திகளை பார்க்கலாம். செய்தி 1. கங்குவா அப்டேட். கங்குவா படம் தமிழ் சினிமா மட்டுமல்ல இந்திய சினிமாவை பெருமைப்படும் அளவிற்கு வந்திருக்கிறது. ரசிகரோடு ரசிகராக அந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக விரைவில் அப்டேட் வரும் என்று தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூறியுள்ளார். செய்தி 2. தி கோட் சூப்பர் ஸ்டாருக்கான கதை. வெங்கட் பிரபு விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள தி கோட் படத்தின் கதையே தான் முதலில் எழுதும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குத்தான் எழுதியதாக இயக்குனர் வெங்கட் பிரபு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தி கோட் படத்தின் கதையே தான் கொரோனா ஊரடங்கு காலத்தில் எழுதியதாகவும், இந்த கதையை முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தனுஷை மனதில் வைத்து எழுதியதாகவும் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். அதன் பின்னர்தான் இந்த படம் விஜய் சாருக்கு சொன்னதாகவும் 2 கதாபாத்திரங்களிலும் அவரே நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். செய்தி 3. செல்வராகவன் உருக்கம். 1000ல் ஒருவன் படத்துக்காக பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக வீடியோ ஒன்றில் பேசியிருக்கிறார் இயக்குனர் செல்வராகவன். அந்த வீடியோவில் 1000ல் ஒருவன் கொடுத்த ரணங்கள், வலிகள், காயங்கள் என மனம் முழுக்க வலித்துக் கொண்டேதான் இருக்கும். அவ்வளவு வலியை யாருமே அனுபவித்திருக்க மாட்டார்கள். அந்த படம் தொடங்கப்பட்ட போது புதிய அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என நினைத்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். செய்தி 4. சூர்யாவிற்கு நன்றி தெரிவித்த ரஜினி. சூர்யாவின் அன்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி. அவரின் கங்குவா படமும் நல்லா போகணும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். வேட்டையன் ரிலீஸை ஒட்டி கங்குவா ரிலீஸை தள்ளி வைப்பதாக நடிகர் சூர்யா கூறியது தொடர்பான கேள்விக்கு நடிகர் ரஜினி இவ்வாறு பதிலளித்துள்ளார். செய்தி 5. கூலி படத்தில் இணைந்த கன்னட நடிகர் உபேந்திரா. வேட்டையன் படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற படத்தில் நடித்து வருகிறார். படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கூலி படத்தில் கன்னட நடிகர் உபேந்திரா நடிக்க உள்ளதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளனர். இப்படத்தில் அவர் கலீஷா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளார்.